ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா EUR CHF சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுடைய டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோட டீட்டெயில்ஸும் என்னுடைய கான்டாக்ட் வீடியோவோட கடைசியில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம வீக்லி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஃபோர் மார்க்கெட் ஸ்டார்ட் வந்து நம்ம கொடுக்குற சார்ட்டு. இது போன வாரம் கொடுத்த சார்ட்டு. இது டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்களா? டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் இந்த சார்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா? இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டில் இது நீட்டாக வந்து எப்படி இது பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ட்ரெண்டு தான், சரிங்களா? ட்ரெண்டு என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து அடுத்த டெசிஷன் போக முடியும். இங்கே வந்து மார்க்கெட் BOS கொடுத்து அப் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ இது என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை செட்டப்பில் தான் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிற ட்ரெண்ட் வந்து என்ன அப்படின்னா செல், சரிங்களா? அப்போ இது வந்து நமக்கு ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம், சரிங்களா? அந்த இதுதான் நம்ம வந்து இப்போ மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளே OB என்ட்ரானோடனே நம்ம வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டில் என்ன ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம், சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிகிச்சை வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து வேலிடா அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து நாட் வேலிட், சரிங்களா? இந்த இடத்துல வந்து நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ஏமாந்து இங்கேயே என்ட்ரி கொடுத்துருவாங்க. இது கவுண்டர் ட்ரெண்ட் செட்டப் அப்படின்றதுனால நமக்கு வந்து 2 சிஹெச் வந்து நீடட் இருக்குது, சரிங்களா? சிங்கிள் சிஹெச் வந்து பத்தாது, ஓகேங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் வந்து நம்ம மார்க் பண்ண OBக்கு மேலே போகுது. இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஏஷியனோட ஹையையும் எடுக்கிறத தாண்டி இந்த ஒரு ஹைக்கு மேலே வந்து மார்க்கெட்டு விக்கை வந்து விடுது. ஸோ வந்து இப்போ வந்து நமக்கு இருக்கிற ரீசன்ட் ஸ்விங் ஹை எது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு சிஹெச் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னு வந்து ரெண்டுமே பக்கத்துலேயே வந்து கிடைக்கிது, சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு சிஹெச் பாயிண்ட்டு, இது வந்து செகண்ட் சிஹெச் பாயிண்ட்டு. இந்த ரெண்டையும் மார்க்கெட் வயலேட் பண்ணுதுன்னா நம்ம தாராளமாக வந்து மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். இதுதான் சிம்பிளான ஒரு விஷயந்தான். மார்க்கெட்டுக்கு வெளியே வந்து ஆர்டர் பிளாக் வந்து போயிருந்தாலும் 1 hour டைம் ஃப்ரேமில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு விஷயம் தெரியும். ஆர்டர் பிளாக்குக்கு வெளியே மார்க்கெட் பாடி க்ளோஸ் பண்ணலை, சரிங்களா? விக் மட்டும்தான் விட்டுருக்கு. ஸோ இது வந்து வேலிடான்னு கேட்டிங்கன்னா எஸ், இந்த மாதிரி இருக்கிறது வந்து வேலிட் தான், சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நல்ல ஒரு இம்பல்சிவாகவே வந்து மார்க்கெட் உடைக்குது, சரிங்களா? எல்லாமே வந்து நல்லா ஒரு வால்யூம் இருக்கிற ஒரு கேண்டில்ஸாக மார்க்கெட் வந்து உடைக்குது. இந்த இடத்துல வந்து SMT யூஸ் பண்ணி அந்த ஃபார்மேஷனில் இது பண்ணி என்ட்ரி கொடுக்குறவங்களுக்கு உங்களுக்கு இங்கேயே வந்து என்ட்ரி கிடச்சிரும். பட் வந்து SMC யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் டேப் ஆகாது, சரிங்களா? 15 மினிட்ஸுக்கு நீங்கள் இது பண்ணி அந்த மார்க்கெட்டை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கும். இதில் என்ட்ரி கொடுத்துட்டு மேலே வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே என்ட்ரி கிடச்சிருக்கும், சரிங்களா? இது வந்து ஒரு இது ஒரு என்ட்ரி அப்படின்னு வந்து கால்குலேஷனில் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த என்ட்ரிஸும் பார்த்துருவோம், சரிங்களா? இது வந்து ரன்னிங் டிபின்னு நினைக்கிறேன். எஸ், ரன்னிங் டிபி தான் இது. டார்கெட் 1 வந்து நான் மிட்டிகேட் ஆர்டர் பிளாக் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு நான் மிட்டிகேட் ஆர்டர் பிளாக்கு உங்களுக்கு இங்கேயே வந்து வருது. இதுவே வந்து TP1 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து TP2, சரிங்களா? அப்புறம் அது ஃபைனல் டிபி அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இன்னும் வந்து போகுது அப்படின்னா பிரேக் ஈவன் பண்ணிட்டு கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம், சரிங்களா? இப்போ வந்து 5 மினிட்ஸ்க்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து SMT யூஸ் பண்ணுறவங்களுக்குமே அந்த ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றி இருக்கிறவங்களுக்கு இந்த என்ட்ரி வந்து உங்களுக்கு வரும், சரிங்களா? இந்த என்ட்ரி இப்போ வந்து முடிஞ்சது. ஃபுல்லாக வந்து டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு, சரிங்களா? ஃபுல்லாக வந்து இழுத்துக்கிறது நமக்கு நினச்சதை விட கீழே கூட போகலாம். பட் நம்மளுடைய RR வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். 1:3ங்கிறது பிகினஸ்க்கு போதுமானது. இங்கேயே வந்து முடிஞ்சிடும், சரிங்களா? இந்த ஒரு டார்கெட் எக்ஸிக்யூஷன் இப்போ நம்ம வந்து முடிக்கிறோம். அடுத்து SMCயை மட்டுமே வந்து வெறுமனமே வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு எங்கே வந்து என்ட்ரிஸ் கிடைக்கும் அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இங்கே நம்மளுக்கு ஒரு ப்ரோக் இருக்குது. ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை நான் வந்து பிக் பண்ணுறேன். இந்த இடத்துல இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை பிக் பண்ணுறேன். இந்த ஆர்டர் பிளாக்குக்கு லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்குக்கும் லிக்விடிட்டி இருக்குது. இது திரும்புதுனாலும் இது வேலிட் தான், சரிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா பஃபர் வச்சு எடுக்கிறீங்கன்னா ஒரு சின்ன டார்கெட்டு தான் எடுக்க முடியும், சரிங்களா? ரொம்ப பெருசாக வந்து போக முடியாது. சின்னதாக ஒரு டார்கெட் வந்து இது பண்ணிக்கலாம், சரிங்களா? அது வந்து உங்களுக்கு கவர் ஆகும். இப்போ வந்து அடுத்து வேறு ஏதாவது என்ட்ரிஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் இது ரெகுலர் ஆகிடுச்சு இல்லைங்க, வேறு ஏதாவது என்ட்ரிஸ் இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம், சரிங்களா?
இந்த ஒரு சின்ன டார்கெட்டு. பட் இதுவும் வந்து 1:3 பிகினர்ஸ்க்கு வந்து போதுமானது. 1:6 வந்து இன்டர்மீடியேட் 9 அதே கால்குலேஷனு. ஆனால் இப்போ வந்து கவுண்டரில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால அடுத்த ஒரு விஷயமும் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நான் மிட்டிகேட் ஆர்டர் பிளாக் உங்களுக்கு இருக்குதா அப்படின்றதையும் நீங்கள் வந்து நீட்டாக வந்து பார்த்துட்டு வரலாம். சரிங்களா? மறுபடியும் சேம் பிளேஸ்க்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு என்ட்ரி தருது. இதை வந்து இப்போ நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இன்னொரு என்ட்ரி எங்கே வந்து தருதுன்னா சேம் டு சேம் அதே ஆர்டர் பிளாக் தான். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக்கை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்கிறேன். அப்போ வந்து கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக்கில் இங்கே ஒரு ஹையை வந்து மார்க்கெட் ஸ்வீப் பண்ணுது. சரிங்களா? ஸோ நான் இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட இதை நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 2 டேஸ் எஸ்டர்டே வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். இது வந்து ஸ்வீப் ப்ளஸ் சிஹெச் உங்களுக்கு வந்து அமையுது அப்படின்னா உங்களுக்கு இது கூட நீங்கள் சிஹெச்னு எடுத்துக்கலாம். இது வந்து இன்டர்னலில் சொல்லிட்டு இருக்கேங்க. மேஜர் சிஹெச் கிடையாது. சரிங்களா? இன்டர்னல் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி அமையுது அப்படின்னாலே ஹை ப்ராபபிலிட்டிஸ் தான். சரிங்களா? இதெல்லாம் வந்து இங்கே தாராளமாக வந்து என்ட்ரி கொடுத்துட்டு எஸ்எல் கொஞ்சம் பஃபரோட, நான் எப்போவுமே சொல்கிறது தான், பஃபரோட வச்சு வைக்கிறீங்க. இது வரைக்கும் டார்கெட் வைக்கிறீங்கன்னா இட்ஸ் ஓகே. இது ஒரு நல்ல ஒரு டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணும் மார்க்கெட்டு. பட் இதில் நமக்கு ரிஸ்க் இருக்கா அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பார்த்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கம்மியாகும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்வீப்பு ஒரு சிஹெச் இருக்குன்னாலே மார்க்கெட் நல்லபடியாக வந்து ரியாக்ட் பண்ணும். சரிங்களா? இது வந்து இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குங்களா, மேக்ஸிமம் இதுக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா மேலே இருக்கிற ஆர்டர் பிளாக் ஆக்டிவேட் பண்ணும். வேறு எதுவுமே பெருசாக வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு மறுபடியும் ஏஷியனோட ஹை வந்து ஃபார்ம் ஆகுது. எஸ், ஏஷியனோட ஹை ஃபார்ம் ஆகுது அப்படின்றப்பவே உங்களுக்கு லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து எடுக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? எங்கேயும் எடுத்திருக்காது, ஆல்ரெடி நம்ம இது பண்ணது. ஒன்று இது உடைக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சது தான் எடுக்க போகுது. வேறு எதுவும் வந்து மார்க்கெட்டில் இதாக நடக்காது. சரிங்களா? ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்ச பிளேஸ்க்கு போகுது அப்படின்றத ஏஷியனோட ஹையை வச்சு ப்ரீச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு ஸ்வீப்போட தான் மார்க்கெட் சிஹெச் வந்து கொடுத்துருக்கு. நான் ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இங்கே ஒரு ஸ்வீப்பு சிஹெச் பட் மார்க்கெட் வந்து மறுபடியும் வரல. இங்கே ஒரு எஸ்எம்டி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்வெர்ஸ் இம்பேலன்ஸில் என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா இந்த என்ட்ரி வந்து நீங்கள் தாராளமாக பிக் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இருங்க, 15 மினிட்ஸில் ஒரு ஷிஃப்ட் பண்ணி நம்ம காட்டுறோம். சரிங்களா? 15 மினிட்ஸில் இது பண்ணி உங்களால் என்ட்ரி போட முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு என்ட்ரிஸ் அவைலபிள் இல்லை. சரிங்களா? 1 ஹவருக்கு அப்போ போகலாம். 1 ஹவர்லி ப்ரீவியஸில் இல்லை. சரிங்களா? ஸோ வந்து எஸ்எம்டி யூஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல எஸ்எம்டி ப்ளஸ் இன்வெர்ஸ் இம்பேலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த என்ட்ரி வந்து பிக் ஆகிருக்கும். இந்த என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ஒரு 1:9 வரைக்கும் போயிருக்கு. பட் ஆசை காட்டுறதுக்காகலாம் இல்லை, 1:3 வரைக்குமே பிகினர்ஸ்க்கு நீங்கள் முடிச்சுக்கணும். 1:6 வந்து இன்டர்மீடியேட்டுக்கு முடிஞ்சது. 1:9 வந்து உங்களுக்கு ப்ரோ அந்த லெவலுக்கு வந்து போகும். சரிங்களா? அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸில் தான் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகேங்க, இன்றைக்கி வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு போய் மாறி எது வரைக்கும் டார்கெட் போயிருக்குது, இன்னும் போயிட்டுருக்கா அப்படின்றதையும் நான் வந்து லைவ் சார்ட் வரைக்கும் காட்டிடுறேன். சரிங்களா? இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சீனாரியோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி சிட்டிங் இருக்குது. இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி சிட்டிங் நான் மார்க்கெட்டில் எதிர்பார்த்துட்ருக்கேன். இங்கே அடித்து இதாகுமோ அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். இப்படி அடித்தோம்னாலும் நமக்கு லிக்விடிட்டி சிட்டிங் இது அந்த சார்ட் பேட்டர்ன் ட்ராப் பண்ணுறவங்களுக்கு வந்து இது நல்லாவே தெரியும். சரிங்களா? இது ஒரு என்ன சொல்கிறதுங்க, ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ட்ரையாங்கிளுக்கு மேலேயும் கீழே லிக்விடிட்டி செட்டிங் இருக்குது. பார்க்கலாம் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு. நம்ம மார்க் பண்ணுறது எல்லாமே 100% நடக்கும் அப்படின்லாம் கிடையாதுங்க. மார்க்கெட் என்ன பண்ணுதுன்ற பொறுத்து இருந்து வாட்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நான் இதுதான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகேங்க, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.